தலைப்பு அதிகாரம் 4 ராஜ்யத்தின் உவமைகள் மற்றும் ராஜ்யத்தின் வல்லமை. இப்ப உவமை என்றால் என்ன? எப்பவுமே இயேசு அடிக்கடியாக அவர் போதனை செய்யும் பொழுது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்வார். அப்படி ஒவ்வொரு உவமைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சாவி இருக்கு. இந்த உவமையின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை அறிந்து கொண்ட நீங்கள் அதை மறைத்து வைக்காதீர்கள். அதுதான் அவருடைய வசனத்தில் இருக்கிற அந்த வல்லமை. இதுதான் இன்றைய தேவனுடைய ராஜ்யத்திலே வருகிற அந்த கரப்ஷன். ஸ்தல சபை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன? இப்ப இந்த பகுதியில 3 உவமையை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அவங்களுக்கு எவ்வளவு புரியுமோ அது மாதிரி சொன்னார். இயேசுட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். அவருடைய டீச்சிங் ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கொள்ளணும். இப்ப இது எந்த கடல்? புயல் வருது. அப்ப என்ன ஆகுது? தண்ணி எல்லாம் உள்ள வந்திருக்கும். ஆனாலும் இவர் தூங்குறாரு டிஸ்டர்ப் இல்லாம. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், இயேசுடைய சொல்ல கேட்டு போறாங்க, புயல் வருது. இயேசு கூடவே படகுல இருக்கிறாரு, புயல் வருது. கீழ்ப்படியாம போனாலும் புயல் வருது. இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு புயல் வீசினாலும் அது நிற்கும். தேவகுமாரனாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் மார்க்கு சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னா, மார்க்கு 5ஆம் அதிகாரத்தை படிக்க போறோம். மார்க்கு சுவிசேஷத்தினுடைய அமைப்பை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். மொத்தம் 16 அதிகாரங்கள். 3 ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆயத்தங்கள், ஆர்வங்கள், ஆபத்துக்கள். ஆங்கிலத்தில் ப்ரிப்பரேஷன், பேஷன், பர்சிக்யூஷன். 3 P ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். இந்த மார்க் 5ஆம் அதிகாரம் 2வது பகுதியான ஆர்வங்கள், பேஷன் என்ற பகுதியில் வருது. இதுக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுத்து படிக்க போகிறோம். இதனுடைய தலைப்பு என்ன? அதிகாரம் 5, இயேசு தனது அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். சாப்டர் 5, ஜீசஸ் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் ஹிஸ் அத்தாரிட்டி. வாசிக்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரேனருடைய நாட்டில் வந்தார்கள். இப்ப இதற்கு முந்தின அதிகாரத்தை நம்ம படிச்சோம் இல்லையா? அதுல என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து அந்த காற்றையும் புயலையும் அமைதிப்படுத்தி அற்புதத்தை செய்தார். இப்ப படகுல ஏறி அந்த கடலின் அக்கறைக்கு, அந்த இன்னொரு கரைக்கு அவர் வந்து சேருகிறத பார்க்கலாம். அந்த பகுதியில என்ன நாடு இருந்தது? கதிரேனுடைய நாடு அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா கடாரா அப்படின்ற அந்த நாட்டினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா, கலிலேயா கடலுடைய தென்கிழக்கு பகுதியில் இருக்குது. கலிலேயா கடல் இந்த மேப்ல பாருங்க. இந்த மேப்ல பார்த்தீங்கன்னா அந்த சவுத் ஈஸ்ட் சைடில் இந்த கடாரா அப்படின்ற அந்த ஊர்ல தான் இயேசு இப்பொழுது அந்த படவுல வந்து இறங்குறத நம்ம பார்க்கலாம். இந்த அதிகாரத்துல 3 அற்புதங்கள் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப எளிமையா நம்ம படிச்சிடலாம். என்னென்ன அற்புதங்கள்? பிசாசு பிடித்திருந்த மனிதன், அந்த லேகியோன் விடுதலை பெற்றது எழுதப்பட்டிருக்கிறது. அது 2ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. 2வதாக 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகம் பெற்றது எழுதப்பட்டிருக்கிறது. 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும். 3வதாக யவீருவின் மகள் உயிரோடு எழுப்பப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா, அந்த லேகியோன் அப்படின்ற அந்த பிசாசை ஆண்டவர் துரத்தி விட்ட பிற்பாடு யவீரு அப்படின்ற அந்த ஜெப ஆலய தலைவன் இயேசுவை மீட் பண்றதாக அந்த இடத்துல இருக்கிறது. அதான் அந்த 21லிருந்து 24 வரைக்கும். எதற்கு வருகிறார் என்று சொன்னால், தன்னுடைய குமாரத்தி மரண வியாதியிலே இருக்கிறாள். ஆகவே போதகரே, நீர் வந்து என்னுடைய மகளை சுகமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றார். இதற்கு இடையே அவர் போகிற வழியில் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகப்படுத்துகிறது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம யவீருவின் மகள் உயிரோடு எழுப்பப்பட்டது 2 வேத பகுதி குறிப்பிட்டிருக்கிறோம். 21லிருந்து 24 வரைக்கும், 35லிருந்து 41 வரைக்கும். அசுத்த ஆவி பிடித்திருந்த அந்த மனுஷனுடைய அற்புதம் சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று அழைக்கப்படுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 புத்தகங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த மற்ற 2 புத்தகங்களை காட்டிலும் மார்க்கு சுவிசேஷத்துல தான் மிகவும் விளக்கமாக பல குறிப்புகளை இந்த மார்க்கு எழுதுகிறார். லூக்கால வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் கரையில் இருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். ஸோ இங்க எக்ஸ்ட்ராவா என்ன குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, வஸ்திரம் இல்லாமல் இருந்தான் அப்படின்ற குறிப்பு மட்டும்தான். சரி, இப்ப நம்ம மார்க் வாசிக்கலாம் என்னெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்குதுன்னு. இப்ப இந்த அசுத்த ஆவி மனுஷனுடைய கிளாசிக் ப்ரொஃபைல்னு கூட சொல்லலாம். அவ்வளோ டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இவனை குறித்து இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. வாசிக்கலாம் 2ஆம் வசனத்திலிருந்து. அவர் படவிலிருந்து இறங்கின உடனே
அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இப்ப இந்த மனுஷன் எங்க இருந்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய குடியிருப்பு கல்லறை, மலைகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யூத கலாச்சாரத்தின்படி ஒரு பிரேதத்தின் பக்கத்துல போனாலே தீட்டு என்று சொல்லி அது சொல்லுவார்கள். பழைய ஏற்பாட்டின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி யாருமே மரணம் அடைந்த அந்த செத்த பிரேதத்தின் பக்கத்துக்கு போனா அவர்கள் தீட்டடைந்து விட்டார்கள் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆனால் இவனுடைய குடியிருப்பு எங்கே இருந்திருக்கிறது? கல்லறையில தான் அவனுடைய குடியிருப்பே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்க மார்க் குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். இவனை என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனை விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டி போட்டும் அவனை ஒருவராலும் அடக்கவே முடியாம இருந்துச்சான். அவ்வளோ ஒரு அந்த ஆவி அவனை அப்படி ஆட்கொண்டு இருந்ததை பார்க்கலாம். சாதாரணமா ஒரு மனிதனால அப்படி செய்ய முடியாது. ஆனா இந்த பிசாசு அவனுக்குள்ள இருந்தபடினால அவனுக்கு அந்த பலம் கிடைத்ததாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, என்ன சொல்றாரு, அவன் இந்த பிசாசின் நிமித்தமாக, அதனுடைய துன்புறுத்தல் நிமித்தமாக அவன் கூக்குரலிட்டு பக்கத்துல இருக்கிற கல்லுகள் எல்லாம் எடுத்து கீறி கொண்டு அவனையே அவன் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்ததாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை அறியாமலே இதை செய்து கொண்டிருந்தான். நம்ம யாருமே அதை செய்ய மாட்டோம்ல, நல்லா இருக்கிறவங்க. அப்போ ஒரு அன்கண்ட்ரோலபிள் பிஹேவியர், அவனாலே அடக்க முடியாத ஒரு சுவாபத்தோடு கூட இந்த பிசாசினால் கட்டப்பட்டிருந்ததை தான் நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். சிறு பிள்ளையா அவன் இருக்கும் பொழுது நல்லா தானே இருந்திருப்பான், கிராமத்துல நல்லா எல்லாரோடையும் இருந்திருப்பான். ஆனா கொஞ்ச நாட்கள் கழித்து அவனை இந்த பிசாசு பிடித்த பிற்பாடு அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க யோசித்து பாருங்களேன். அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவனை சங்கிலினால விலங்குனால கட்டியிருப்பாங்க. அங்க வச்சுக்கவே முடியாம இருந்திருக்கும். அதனாலதான் என்ன பண்ணியிருப்பாங்க, அவனை கிராமத்தை விட்டு துரத்தி இருப்பாங்க. அப்ப இவனுக்கு வேற வழியே தெரியல. அதனால அவன் என்ன பண்றான், கல்லறையில தங்கி இருக்கிறான். சோ இந்த சூழ்நிலையில தான் இயேசுவை அவன் பார்க்கிறான். இப்ப இயேசு என்ன பண்றாரு, சீஷர் கூட இறங்குறார். இப்ப வேறு சில இடங்களிலே நம்ம வாசிக்கிறோம், அவர் படகுல இருந்து இறங்குறத ஏன் இவன் மீட் பண்றான் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் யாராவது இந்த பகுதியில வந்தா அவங்கள பயமுறுத்துவது தான் இவனுடைய வழக்கமா இருந்துச்சு. அந்த அசுத்த ஆவி அவனுக்குள்ள இருந்ததுனால அவங்கள பயமுறுத்தி துரத்துகிறது தான் வேலையா இருந்து. அப்ப சத்தம் கேட்டிருக்கோம்ல, படகு நிக்கிற சத்தம்லாம் கேட்டிருக்கோம்ல. அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஆட்களை நம்ம துரத்திடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் அவன் அங்கிருந்து புறப்பட்டு வந்திருப்பான். ஆனா இங்க நிற்பது யார், இயேசு கிறிஸ்து. பாருங்க, அதை வாசிக்கலாமா? 6ஆம் வசனம். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி அவரை பணிந்து கொண்டு. நம்ம நினைக்க கூடாது அவன் ஆராதித்தான் என்று நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம பணிந்துனாலே ஆராதித்து அப்படின்னு சொல்லி நிறைய பாடங்களை படிச்சிருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல ஆராதித்து இல்ல, இயேசுவின் முன்பாக எல்லா ஆவிகளும் அது கண்டிப்பா அது மண்டியிடும், முழங்கால் படியிட்டு தான் ஆக வேண்டும். அதற்கு தான் இது அடையாளம். இப்ப ஓடி அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணுது இந்த பிசாசு. எப்படி அட்ரஸ் பண்ணுது, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே. இது இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா இயேசுடைய உண்மையான முழு பெயரையும் சொல்லுது இந்த பிசாசு. ஏன் இப்படி சொல்லுச்சான், 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். வசனம் 2ல நம்ம பார்க்கும் பொழுது இந்த அசுத்த ஆவியுள்ள அந்த மனுஷன் இயேசு அவன் தான் தேடி வரான்ல. 8ஆம் வசனத்துல நம்ம இப்ப வாசித்தோம்ல, அதுல பாருங்க, இயேசு என்ன பண்றாரு, அவனை பார்த்த உடனேயே அந்த ஆவிய அதட்டுறாரு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்துல பாக்குறோம், இயேசுவை ஓடி பணிந்து கொள்ளுகிறது போடப்பட்டிருக்கிறது. பணிந்து கொண்டது மாத்திரம் இல்ல, உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று அழைக்கிறது. இது நம்ம நினைக்கிறது மாதிரி இயேசுவ சரியா இந்த பிசாசு புரிஞ்சிருக்குது. எவ்வளவு அழகா இயேசுவ அந்த நாமத்தை சொல்லி அது ஆராதிக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது.
இயேசுவின் செயல்களை எதிர்க்கிறதான காரியம் தான் இது. என்ன சொல்றீங்க? எப்படி எதிர்க்கிறதா நமக்கு தெரியலையே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இயேசுவின் நாட்கள்ல பிசாசு ஓட்டுறவங்களும் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிசாசு பிடித்திருந்த மனிதன்ட்ட போயிட்டு உன் பேர் என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அந்த பெயரை கேட்ட உடனே அந்த பிசாசு சொல்லும் பாருங்களேன், அந்த பெயரை வைத்து அந்த பிசாசை ஓட்டுவாங்க. அந்த பெயரை சொல்வதின் நிமித்தமாக அந்த ஆவி மேல அவங்களுக்கு அதிகாரம் இருந்ததாக அவர்கள் நம்பினார்கள். இப்ப இந்த பிசாசு என்ன பண்ணுது? இயேசு மேல அதிகாரத்தை செலுத்த பாக்குது. அதனாலதான் இயேசுடைய அந்த முழு பெயரையும் சொல்லுது. என்ன சொல்லுது? இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை துரத்துறதாக அது நினைத்து கொள்ளுகிறது. அதான் இதனுடைய அர்த்தம். இந்த பிசாசுக்கு நல்ல இறையியல் தெரிஞ்சிருக்குது. அதாவது தியாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஜீசஸ் தெரிஞ்சிருக்கு. ஆனா சரியான இருதயம் இல்லை. தொடர்ந்து என்ன நடக்குது பாருங்க. என்ன சொல்லுது அந்த பிசாசு? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை அப்படின்னு சொல்லுது. என்ன வேதனை? ஒரு மனிதனுக்குள்ள ஒரு பிசாசு போயிருச்சுன்னா அந்த மனிதனை என்ன பண்ணும்? அது வேதனைப்படுத்தும். இப்ப பாருங்களேன், இங்க பிசாசு என்ன சொல்லுது? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் ஆணை அப்படின்னு சொல்லுது. அப்ப இது இந்த பிசாசு பேசுற பேச்சு. இந்த மனுஷன் பேசவே இல்லை. இப்ப ஒரு மனுஷனை பிசாசு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரமா அவனை விட்டு போகவே போகாது. அதனாலதான் இப்ப அது போறதுக்கு மனசு இல்லாம சொல்லுது, நான் இங்க இருந்துக்கிறனே, என்னை ஏன் வேதனைப்படுத்துற? இந்த மனுஷனுக்குள்ள நான் இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து அது சொல்லுது. இப்ப ஒரு பிசாசு அப்படின்னு சொன்னா எப்படி ஆண்டவர் ஆவியா இருக்கிறாரோ அது போல பிசாசு ஆவியா தான் இருக்குது. அந்த ஆவியால எந்த காரியத்தையும் செய்யவே முடியாது. அதுக்கு ஒரு சரீரம் தேவைப்படுது. இப்ப உதாரணமா ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் இருந்தாங்கல்ல, அப்ப அந்த சர்ப்பத்திற்குள்ள அந்த பிசாசு போனனாலதான் ஏவாள் என்ன பண்றா? வஞ்சிக்கப்படுகிறாள். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதே மாதிரிதான் பிசாசு ஆவியா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அது ஒரு மனுஷனுக்குள்ள போய் அவனை பொசஸ் பண்ணி அவனை ஆட்டி படைக்கும். அப்பதான் அவன் பொல்லாத காரியங்களை அந்த பிசாசு செய்ய அவனை தூண்டும். அதே மாதிரிதான் இந்த காரியம். இது எப்படி ஒரு மனிதனுக்குள்ள போகும் அப்படின்றதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அவனுடைய ஜென்ம சுவாபத்திலேயே இந்த பிசாசுக்கு ஒத்த பாவ காரியங்கள் இருக்குமானால் எளிதாக பிசாசு அவனை பிடிச்சிரும். சரியா? இந்த இடத்துல அது மாதிரிதான் இருந்திருக்கும். இந்த மனுஷன் அவனுடைய ஜென்ம சுவாபத்திலேயே இந்த மாதிரி ஒரு முரட்டாட்டமான ஒரு மனிதனாக இருந்திருப்பான். அதனால பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனாலதான் என்ன ஆகுறான்? அவன் அடிமையாக மாறுகிறான். தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட இந்த மனிதனை கெடுக்கிறது தான் இந்த பிசாசனுடைய வேலையா இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். சிலுவையிலே இந்த பிசாசினுடைய எல்லா காரியங்களையும் அதிகாரங்களையும் வல்லமையையும் அவர் முற்றிலுமாக அவர் முறியடித்து வெற்றி சிறந்து விட்டார். இன்றைக்கு பிசாசுக்கு நம்ம மேல எந்த அதிகாரமுமே இல்லை. அவன் நம்மளை தொடவே முடியாது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் அந்த ஆவியினால் முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்கிறோம். அவருடைய வல்லமைகள் ஒன்றும் நம்மளை தாக்கவே முடியாது. இதை தான் நம்ம கொலோசியர்ல வாசிக்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுல் இப்படியாக எழுதுகிறார், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசு உடைய எல்லா வல்லமைகளையும் அவர் தகர்த்து வெற்றி சிறந்தார் என்பதை தான் பவுல் இங்கே விளக்கி சொல்லுகிறார். இத பொது மொழிபெயர்ப்புல உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். ரொம்ப நல்லா உங்களுக்கு புரியும் பாருங்களேன். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைகலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். ஒரு ராஜா ஒரு தேசத்தை பிடிக்கும் பொழுது என்ன பண்ணுவான்? அந்த தேசத்தை கைப்பற்றி விட்டு அந்த ராஜாவை கொண்டு வருவான். அவனுடைய தேசத்திற்கு கொண்டு வந்து
ஊர்வலமாக நாங்கள் அந்த ராஜாவை வீழ்த்தி விட்டோம், அந்த நாட்டை நாம் பிடித்து விட்டோம் என்பதற்கு அடையாளமாக அவன் செல்லுவதை தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். என்ன பண்ணார் இயேசு சிலுவையில? ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் விற்று போட்ட அந்த ஆளுகையை மறுபடியுமாய் அவர் உரிந்து எடுத்து பிடுங்கி எடுத்து அவனை இகழ்ச்சிக்குள்ளாக்கி அவனை ஊர்வலமாக இழுத்து சென்றதுதான் இயேசுவினுடைய சிலுவை நமக்கு வெளிக்காட்டுகிறது. ரட்சிக்கப்பட்ட எந்த ஒரு நபராக இருந்தாலும் சாத்தான் அவனை தொடவே முடியாது. ஏனென்று சொன்னால் நம்ம இயேசுவின் இரத்தத்தின் கீழே மறைந்திருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு அவங்களுடைய ஜென்ம சுவாபத்தை விட மனமில்லாமல் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த சாத்தானுடைய தாக்குதல் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்க மறந்துடக்கூடாது. உதாரணமாக, ஒரு மனிதன் இயற்கையாகவே ரொம்ப ஒரு கோபப்படுற ஒரு மனுஷனா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். கோபம் அவனுக்கு பயங்கரமா வரும். இப்ப ரட்சிக்கப்பட்டாச்சவன், அப்ப ஒரு நாள்ல கோபம் போயிருமா? போகாது. அப்ப ஒவ்வொரு வாட்டியும் அவன் கோபப்படும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியோட உதவியை நாடணும். ஆவியானவரே, இந்த கோபத்துல இருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, எப்படியாவது என்னை விடுவீங்க, நான் இந்த கோபத்துல இருந்து எப்படியாவது விடுவிக்கப்படணும் அப்படின்னு அவன் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்து அவனை விடுவிப்பார். அதை விட்டுட்டு அதை பத்தி நம்ம கண்டுக்கவே இல்லை. கோபம் என்னுடைய சுவாபங்க, அது அப்படிதான் நான் சின்ன பிள்ளையில இருந்தே. அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை தான், நல்லா ஜெபம் பண்ணுவேன், நல்லா பைபிள் வாசிப்பேன், நல்லா ஊழியம் செய்வேன், நல்லா பாட்டு பாடி ஆராதிப்பேன், நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன், இது என்னுடைய குணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம அந்த குணத்தினாலே என்ன பண்றோம் அப்படின்னா பிசாசிற்கு இடம் கொடுக்கிறோம். இதை எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம் பாத்தீங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27 நம்ம பாடங்கள்ல அடிக்கடி படிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். 2 விதமான கோபத்தை நாம் கற்றுக்கொண்டோம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா பாவமான கோபம், இன்னொன்னு பாவம் இல்லாத கோபம். இப்ப பாவமான கோபம்னா என்னது? அதுதான் அந்த ஜென்ம சுவாபம். சும்மா இரிட்டேட் ஆயிட்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் நம்ம கோபப்பட்டுட்டே இருக்கிறது. இது நம்முடைய ஜென்ம சுவாபம். இதுல இருந்து நம்ம விடுதலை ஆகணும். இல்லைன்னா என்ன ஆயிடுவோம் அப்படின்னா பிசாசுக்கு இடம் கொடுத்துருவோம். அதான் இங்க போட்டிருக்கு. சரியா? பாவம் இல்லாத கோபம்னா என்னது? இப்ப உதாரணமா இயேசு கிறிஸ்துவ பாருங்களேன். அவர் தேவாலயத்துக்கு போகும்போது அங்க தேவாலயம் வியாபாரமயமாக்கப்பட்டிருந்தது. கள்ளர் குகையாக்கினீர்களே என்று சொல்லி சவுக்கெடுத்து அடிக்கிறாரு. அப்ப அந்த கோபம் என்னது? நியாயமானது. உதாரணமா பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது பெற்றோர் என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ளணும், அடி கொடுக்கணும். பிறம்பை கையாடவன் மகனை பகைக்கிறான், அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும். அழுதாலும் பரவாயில்ல, அவர்கள் மாற வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம அவர்களை பேட் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப செல்லங்கொஞ்சிட்டே இருந்தோம்னா அவங்க திருந்தவே மாட்டாங்க. அப்ப அது தவறு. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும்? கோபப்படணும். அதே நேரத்துல சும்மா சும்மா எரிஞ்சு விழுந்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம்னு அர்த்தம். இங்க பவுல் சொல்றாரு, அப்படி உங்களுக்கு கோபம் வந்துருச்சா, ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு நான் தரேன். உங்களுடைய கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக என்ன பண்ணிடணும்? தணிந்து விட வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாயந்தரத்துக்குள்ள உங்க கோபம் தீந்துடணும். அடுத்த நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டீங்கன்னா பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். பிசாசு தூரத்துல இருந்தே கர்த்தருடைய பிள்ளைக்கு பல காரியங்களை செஞ்சுட்டு தான் இருப்பான். அப்ப அவனுக்கு நம்மளே இடம் கொடுக்கிற காரியங்கள் இவைகள், இதை தவிர்க்க வேண்டும். அப்பதான் பிசாசு நம்மளை என்ன பண்ண மாட்டான்? தாக்க மாட்டான். அப்படின்னா இப்ப இந்த மனுஷன் அவனுடைய ஜென்ம சுவாபம் அப்படி இருந்திருக்கும். ஏதாவது ஒண்ணு, கோபம் இல்லை, ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கும். அதனாலதான் இந்த மனுஷனை அந்த பிசாசு பிடிச்சிருக்கும். அப்ப பிசாசுக்கு இடம் கொடுத்தால் ரட்சிக்கப்பட்டவர்களையும் தாக்குவான். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம சர்ச்சுக்கு ஒழுங்கா போறோம் அப்படின்னு கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரா முன்னேறி செல்லணும். இல்லாட்டி நம்முடைய பொருளாதாரத்தை தாக்குவான், நம்முடைய சரீரத்தை தாக்குவான், நம்முடைய சுற்றுச்சூழல்ல சமாதானம் இல்லாம பண்ணுவான். இது எல்லாமே ஒரு வகையில நம்ம இடம் கொடுக்கறதுனாலதான் அவன் தாக்குவான். இல்லாட்டா நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை வச்சிருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் அது நம்முடைய ஆத்துமாவையோ சரீரத்தையோ பிசாசு தொடாதபடிக்கு அவர் பார்த்து கொள்வார். இப்ப யோபை பார்க்கிறோம். யோபுவையும் அவருடைய குடும்பத்தையும்
அவனுடைய சொத்துக்கள் அனைத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார்? பாதுகாத்து வைத்திருந்தார். அது மாதிரிதான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் பாதுகாப்ப வைத்திருக்கிறார். அப்ப சில வேளையில நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை சந்தித்திருப்போம் என்று சொன்னால் நம்மளை செக் பண்ணிக்கணும். ஏதாவது வகையில நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கிறோமா? நம்ம குடும்பம் இடம் கொடுத்துருக்கா? இப்ப இந்த உதாரணத்தை அடிக்கடி நான் என்னுடைய செய்திகள்ல சொல்வேன். இப்ப பாருங்களேன், நம்ம வீட்டுல வந்து நல்ல ஒரு மீன் குழம்பு செஞ்சு கிச்சன்ல வச்சுட்டு ரொம்ப டயர்டா இருக்குன்னு போய் நம்ம பெட்ரூம்ல தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சாத்திட்டு தூங்கியாச்சு. திடீரென்று சொல்லி வெளியில கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த நம்முடைய பிள்ளை ஓடி வந்து உள்ள வருது. கதவை திறந்து போட்டுட்டு வந்துருது. அந்த மீன் வாசனைக்கு பூனை வந்து மீன் குழம்ப சாப்பிட்டுருது. இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? நம்ம கரெக்டா தான் என்ன பண்ணியிருந்தோம்? வீட்டை பூட்டிட்டு வந்து படுத்தோம். ஆனா நம்முடைய பிள்ளை என்ன பண்ணிருச்சு? கதவை திறந்து விட்டுருச்சு. இதே மாதிரிதான் நம்ம ஒருவேளை ப்ரொடெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு கொண்டிருக்கலாம். ஆனா நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் எப்படி இந்த வீட்டை திறந்து விட்டாங்களோ அது மாதிரி இந்த பிசாசிற்கு இடம் கொடுத்திருந்தால் பாதிப்பு அவர்கள் முழு குடும்பத்துக்கும் தான். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்திலே நம்ம பாதுகாப்புக்காக நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். பாவ அறிக்கை செய்ய வேண்டும். விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடணும். இதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். வசனம் 9-13 வரைக்கும். இயேசு தன்னுடைய அதிகாரத்தை பொல்லாத ஆவிகளின் மேல் பயன்படுத்துகிறார். ஜீசஸ் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் his authority over evil spirits. 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. ஒருவேளை நீங்க சொல்லலாம், இப்ப இயேசு மட்டும் என்ன பண்றாரு? அவரும் தான் அந்த நாட்கள்ல இருந்த யூதர்களை போல, யூத பிசாசு ஓட்டிகளை போல அவரும் பேர் கேட்டு தானே பிசாசு ஓட்டுறாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி கிடையாது. இயேசு இங்க ஏன் பேர் கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த மனிதனுக்குள்ள எவ்வளவு வல்லமையான பிசாசு இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாக தான் இப்படி கேட்கிறார். சரிங்களா? எவ்வளோ கட்டுகளோட இவன் இருக்கிறான்னு. உடனே அந்த பிசாசு என்ன பதில் சொல்லுது? லேகியோன் அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்களேன். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன். லேகியோன் அப்படின்னா அது பிசாசுடைய பெயர் கிடையாது. அந்த நாட்கள்ல லேகியோன் அப்படின்னா ரோம அந்த போர் சேவகர்கள் இருப்பாங்கல்ல, 4000 6000 அந்த காலாட் படையினரை தான் லேகியோன் என்று சொல்லி ரோம கலாச்சாரத்தில் அழைத்தார்கள். 6000 சோல்ஜர்ஸ், அவங்கள தான் லேகியோன். அப்ப இந்த மனுஷனுக்குள்ள 6000 பிசாசு இருந்துச்சா அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன சொல்ல வருது அந்த பிசாசு அப்படின்னா, இயேசுவே நான் ஒரு ஆள் இல்ல, ஜாக்கிரதையாயிரும், நீ ஒருத்தர் வந்திருக்கிறீரு, நாங்க நிறைய பேர் இருக்கிறோம், நாங்க வல்லமை உள்ளவங்க, என் கூட மோதாதீங்க அப்படின்னு அது சொல்லுது. எப்படி சொல்லிச்சு பாத்தீங்களா? இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டுச்சு. இப்ப என்ன சொல்லுது? நாங்க ஒருத்தர் இல்ல, நாங்க இவ்வளோ பேர் இருக்கிறோம், நிறைய பேர் இருக்கிறோம், எங்க வல்லமை பயங்கரமா இருக்கு. அதுல ஒண்ணு குறிப்பா சொல்லணும்னா, நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம், ஒன்னா இருக்கிறோம், உங்களால எங்களை தாக்கவே முடியாது அப்படின்னு தான் அது சொல்லுது. சரிங்களா? இவ்வளோ விஷயம் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி இயேசு அதோடைய பேரை தான் கேட்டு துரத்துறாருன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, எப்படி துரத்தி இருக்கணும்? இது சொல்லுதுல்ல, நாங்க லேகியோன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சொல்லு பார்க்கலாம், எந்தெந்த பிசாஸ்லாம் உள்ள இருக்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு நான் கேட்டாரு. உன் ரேங்க் என்ன, உன் நேம் என்ன அப்படின்னா, இப்போ 6000 பிசாசு இல்லைன்னா 4000 பிசாசும் அதோடைய பேரை சொல்லியிருக்கோம். அந்த பேரை வச்சு அவர் துரத்திருக்கணும். அப்படி கிடையாது. ஏன்னா ஆண்டவர் வந்து அவனுக்குள்ள இவ்வளோ அதிகமான ஒரு பிசாசினுடைய அது ஆதிக்கம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த நாட்கள்ல பிசாசு பிடிச்சவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங் பீப்புள், பலம் உள்ளவர்கள் அப்படின்ற நம்பிக்கையும் இருந்துச்சு. அப்ப இந்த பிசாசு இயேசு கிட்ட சொல்லுது, நாங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. தொடர்ந்து நம்ம இந்த சம்பவத்தை தியானிக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இந்த பிசாசு இன்னொரு விஷயத்த சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. இதுக்கு தெரியும், ஆண்டவர் வந்துட்டாரு, இப்ப நமக்கு அவ்வளவுதான், நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சு, இவர் பாதாளத்துல நம்மளை அனுப்பி விட்டுருவாரோன்னு பயம் வந்துருச்சு. ஒரு பக்கம் மிரட்டி பாக்குது. என்ன மிரட்டுது? இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று தேவன் பேர்ல ஆணையிடுது. அது மாத்திரம் இல்ல,
என்ன சொல்லுது? நாங்க நிறைய பேர் ஒற்றுமையா இருக்கிறோம், எங்க கூட மோதாத. மிரட்டி பார்த்துட்டு ஒரு பக்கம் அதுக்கு பயமும் வந்துருச்சு. என்ன? இந்த இயேசு நம்மள நிச்சயமா துரத்திடுவாரோ, எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு எங்களை பாதாளத்துல தள்ளாத அப்படின்னு சொல்லி அது வேண்டிக் கொண்டன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். 10ஆம் வசனம். தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிக வேண்டிக் கொண்டான். அப்ப இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், இவனை விட்டு அந்த திசையை விட்டு துரத்தாதன்னு சொல்லுது. ஆனா லூக்கால வந்து பாதாளத்துக்கு அனுப்பிடாதன்னு மிகவும் கெஞ்சி கேட்டுச்சான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. இங்க பாருங்க, இப்போ இந்த பிசாசுலாம் இயேசு கிட்ட ஜோம் பண்ணுது. வேண்டிக் கொண்டனா ஜோம் பண்றதுன்னு அர்த்தம். என்ன ப்ரேயர் பண்ணுது? பாதாளத்துக்கு அமிச்சிடாதீங்க, இந்த திசையை விட்டு அமிச்சிடாதீங்க. ஒரு ப்ளீஸ், ஒரு விண்ணப்பம் உங்கள்கிட்ட வைக்கிறோம், ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட். என்ன ரெக்வெஸ்ட்? எங்களை இந்த பன்றி கூட்டத்துக்குள்ள நீங்க அனுப்பிடுங்க. அப்ப இந்த பிசாசால இந்த சிருஷ்டிக்கு கூட எந்த பாதிப்பையும் அவனால கொண்டு வர முடியாது. இப்ப பிசாசு வந்து பயங்கரமா இந்த உலகத்தை அவன் ஆட்டி படைக்கிறான் அப்படின்னு சொன்னா, தேவன் வந்து அனுமதிச்சிருக்கிறார். அவர் அனுமதி இல்லாம எதையுமே பிசாசால செய்யவே முடியாது. இன்னைக்கு வருகிற எல்லா அழிவுகளும் சரி, எல்லாமே சரி, ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். ஒரு காலகட்டத்துல எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். இப்ப பாருங்க, துரத்துறேன்னு சொன்ன உடனே அதுவே அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போயிருக்க வேண்டியதானே. பாருங்க, அது போக முடியல. இங்க பெர்மிஷன் கேக்குது ஆண்டவர்கிட்ட, எப்படியாவது எங்களை அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்புங்க. இப்ப இங்க பிசாசு நல்லா புரிஞ்சிருச்சு, அதுக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இயேசு அவர் வல்லமை உள்ளவர், அதனால அனுமதி கேட்டாதான் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு விளங்குகிறது. அதனால்தான் அது ஜோம் பண்றதை பார்க்கலாம். சில வேளை இதை கூட நம்ம வாசிக்கும் போது ஒன்று நல்லா விளங்கி கொள்ளணும். பாருங்களேன், இந்த பிசாசு ஜோம் பண்ணுதா? பிசாசுக்கும் ஜபத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பிசாசும் ஜோம் பண்ணும், அந்த ஜபத்தை ஆண்டவரும் கேட்பாரு. அப்பனா இதுல இருந்து ஒன்று நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஜோம் பண்றவங்க எல்லாமே ஆண்டுடைய பிள்ளைகளா இருந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஜோம் பண்றது கிடையாது. அவங்க பிசாசினுடைய டூலா இருந்தும் ஜெபிப்பாங்க, அதுக்கும் பதில் கிடைக்கும்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நிறைய பேரு ஜெபித்து 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 கொண்டே இருக்கிறேன்னு, நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அவங்களுக்குள்ளேயும் பிசாசு செயல்படும், அவங்க மூலமாவும் பிசாசு செயல்படும். அதான் இங்க போட்டிருக்கு, இவன் இருதயம் சரி கிடையாது, இவன் பிசாசு, ஆனா இவன் ஜெபம் பண்றான். அர்ப்பணிக்காமலேயே ஜெபிக்க முடியும். ஆண்டவருடைய பாதத்துல நம்ம முழுவதுமாக நம்ம அர்ப்பணிக்காமே நம்ம ஜெபங்களும் கேட்கப்படலாம். அதனால நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் கணித்து விட முடியாது. மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும். பிசாசு ஜெபித்தது அர்ப்பணிக்காமையே, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அங்க என்ன கேட்டு என்ன ஆகுது? எல்லா பன்றி கூட்டத்துக்குள்ளேயும் போயிருது. பன்றிகள்லாம் என்ன பண்ணுதுன்னா ஓடி வந்து அந்த கடல்ல விழுந்து செத்து போயிருது. சரியா? இப்ப ஒரு கேள்வி, அசுத்த ஆவி உள்ள மனுஷனை இயேசு விடுதலையாக்கினார் தானே, உண்மைதான். ஆனால் ஏன் பன்றிகளை அழித்து தான் விடுதலை கொடுக்க வேண்டுமா? யோசிங்க. விடுதலை ஆக்க வேண்டியதானே, துரத்திட்டா அது எங்கேயாவது போட்டும். இல்லைன்னா பன்றிகள் ஏன் இப்படி ஆச்சு? ஒரு அழிவின் நிமித்தம் ஒரு அற்புதம் நடந்திருக்கே, இது ஏன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்கு கேள்வி வரலாம். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பிசாசு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். பிசாசு அப்படின்னாலே அவன் யாரு? அழிக்கிறவன், திருடுறவன், டிஸ்ட்ராயர் அவன். முதலாவது அவனுடைய குணத்தை ஆண்டவர் இப்ப வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பிசாசு ஏன் போறான் அப்படின்னா, அவன் அழிக்க தான் போறான். அவனுடைய புத்தி இதுதான். அவனுடைய புத்தி திருட்டு புத்தி, அவனுடைய புத்தி அழிக்கிற புத்தி. ஒரு நாளும் அவன் வாழ்வு கொடுக்க மாட்டான், அழித்து தான் போடுவான். இந்த மனுஷனுக்குள்ளேயே இந்த பிசாசு இருந்திருக்குமானால் இந்த மனுஷனுடைய நிலையும்
இதுதான் என்று சொல்லி அவர் இங்கே காண்பிக்கிறதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னப்ப? பிசாசு அழிக்கக்கூடியவன். 2வது காரணம் ஏன் ஆண்டவர் இப்படி அனுமதிச்சார் அப்படின்னா, மிருகம், பொருட்கள், பணங்கள் இவற்றை காட்டிலும் மனிதன் விலையேற பெற்றவன். ஏன்னா நம்ம தொடர்ந்து வருகிற வசனத்துல அதோட காரியத்தை நம்மளால படிக்க முடியும். அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் விடுதலை பெற்ற உடனே அங்க சூழ்ந்த இந்த ஜனங்களுடைய அந்த கண்டிஷன், நிலைப்பாடு என்னன்றதுதான் பின்வரும் வசனங்களை வாசிக்கிறோம். அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவன் விடுதலை ஆயிட்டான்னு சந்தோஷப்படல, ஐயோ எங்களுடைய பன்றி கூட்டம் எல்லாம் மொத்தமாக அழிந்து விட்டதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் இந்த பன்றியினால எங்களுக்கு வருமானம் கிடைச்சிச்சு, நிறைய பைசா எங்களுக்கு கிடைச்சிச்சு, அது எங்க வருமானம்லாம் போயிருச்சே, எங்க மிருகம் அழிக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி எதற்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, பன்றிகளுக்கு, மிருகத்திற்கு, பணத்திற்கு, பொருளாதாரத்திற்கு அவர்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கல்ல. இப்ப இயேசு என்ன காண்பிக்கிறார்? அதை காட்டிலும் ஒரு மனுஷனுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. வாசிக்கலாம் தொடர்ந்து வருகிற வசனங்களை. 14ஆம் வசனத்திலிருந்து, பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். மிந்தி எப்படி பயந்தாங்க? கிராமத்துக்குள்ள இவனை வச்சுக்க முடியல, சங்கிலினாலும் விலங்குனாலும் கட்டி பார்த்தாங்க, ஒண்ணுமே முடியல, ஊரை விட்டே துரத்திட்டாங்க, நமக்கு இவனால ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க. ஆனா இப்ப விடுதலையாகி உட்கார்ந்துருக்கிறான், இப்பமும் பயப்படுறாங்க. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் மனிதர்களை விட தங்களுடைய பொருளாதாரத்தை நம்பினார்கள். என்ன யோசிக்கிறாங்க? இன்னும் இவர் இங்கேயே இருந்தா நம்ம பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து நம்மெல்லாம் பிச்சைக்காரரா மாறிடுவோம், தொழில் அது தரித்திரத்துல முடிந்து விடும் என்று சொல்லி பயப்படுறாங்க. அதனால இப்ப என்ன பண்றாங்க? சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவுக்கு கட்டளை கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். இது வேண்டிக் கொள்ள அப்படின்னு போட்டிருக்குல்ல, ஆக்சுவலா துரத்தினாங்க, அதான் கரெக்டான மொழிபெயர்ப்பு. இயேசு அங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. இதுல இருந்து நிறைய காரியங்களை நம்ம தியானிச்சோம். இந்த கடாரா, இந்த கதரேனுடைய நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது புறஜாதிகள் நிறைந்த ஒரு பட்டணம் இது. இது ஏன் புறஜாதிகள் நிறைந்த பட்டணம்னா, யூதர்கள் பன்றி மேய்க்க மாட்டாங்க, பன்றி அவங்களுக்கு அருவருப்பான ஒன்று. அப்ப அது மூலமாகவே நமக்கு தெரியுது இவர்கள் புறஜாதிகள். அப்ப இந்த விடுதலையாக்கப்பட்ட மனிதன் அவன் நல்லா ஆயிட்டான் அப்படின்றத காட்டிலும் அவங்க எதுக்கு அவங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க? பொருளுக்கும் வருமானத்திற்கும். இப்ப என்ன பண்றான்? அந்த விடுதலை பெற்ற அந்த மனிதன் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கிறதை பார்க்கலாம். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு சில காரியங்களை நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டும். இயேசு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? படவில் ஏறி போக ஆயத்தாயிட்டாரு. பிசாசுக்கு ஒரே கொண்டாட்டம், இயேசுடைய ஊழியத்தை நம்ம நிறுத்திட்டோம், அவர் இனிமேல் ஊழியம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. இந்த பிசாசு பிடிச்சிருந்தவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. அவனா மாறிட்டான் இல்லையா? இப்ப இயேசு கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். என்ன வேண்டிக் கொண்டானா? இயேசுவே, நானும் உங்க கூடயே வந்துடுறேன் ப்ளீஸ். இது ஒரு நல்ல விஷயம் தானே. எத்தனையோ அற்புதங்களை இயேசு கிட்ட பெற்றிருந்தவர்கள் இயேசு கிட்ட நன்றி இல்லாம அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு கூட பாருங்களேன், நிறைய பேர் சர்ச்சுக்கு இதுக்கு ஜெபம் பண்ணணும், அதுக்கு ப்ரேயர் பண்ணணும்னு வருவாங்க. ஆனா அவங்களுக்கு அற்புதம் நடந்த உடனே என்ன பண்ணிடுவாங்க? பாய் ஜீசஸ், ரொம்ப நன்றி இயேசுவே, உங்களை போல ஒரு நல்லவர் ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரட்சிக்கப்படணும், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும், அதெல்லாம் விட்டுருவாங்க. வெறும் இன்னொரு வாட்டி அவர்களுக்கு ஒரு தேவை வரும்போது என்ன பண்ணுவாங்க? திரும்பி ஓடி வருவாங்க. இயேசு அப்ப எங்களுக்கு செஞ்சாரு, இப்பவும் செய்வாரு, இயேசுதாங்க எங்களுக்கு எல்லாமே, அவர் தான் எங்க மனசுல இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்படி நன்றி இல்லாத கூட்டம் இயேசுவின் நாட்கள்லயும் இருந்துச்சு, இப்பவும் இருக்குதானே. அப்படிப்பட்ட கூட்டத்துல ஒருத்தன் அற்புதத்தை பெற்ற உடனே, ஆண்டவரே நான் உன் கூடயே வரேன் அப்படின்னு சொன்னா இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? எப்பா, நீ எவ்வளோ நன்றி உள்ளவனா இருக்கிற, என் கூட வாப்பா, என் கூட வர இடத்துலலாம் நீ சாட்சி சொல்லு, அப்பதான் இன்னும் நிறைய பேர் மனம் திரும்புவாங்க,
அப்படின்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, அந்த ஜெபத்தை அவர் கேட்கல. ஏன்னா வேண்டிக் கொண்டான், அந்த ஜெபத்தை அவர் கேட்கல. என்ன சொல்றாரு, நீ போய் உன் இனத்தார் உன் வீட்டாரிடத்திற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை அங்க போய் சொல்லு, உன் குடும்பத்துக்கு போய் அறிவி, அவர்கள் உன்னை அப்பதான் ஏற்றுக்கொள்வாங்க. இத்தனை நாட்களா உன்னை துரத்திட்டாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ இந்த பையனை நம்ம துரத்திட்டோமே அப்படின்னு சொல்லி உன்னை ஏற்றுக்கொள்வாங்க. உனக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தத்திலே இங்கே சொல்லுகிறார். இன்னொரு காரணம் எதற்காக இந்த மனிதன் இயேசுவோடு கூடயே வரணும்னு நினைச்சிருப்பான் அப்படின்னா, ஒன்று நன்றி உணர்வுன்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று மறுபடியும் இந்த பிசாசு என்னை வந்து தாக்கிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற பயம் அவனுக்கு இருந்திருக்கும். அப்ப இயேசு கூடயே இருந்துட்டோன்னா அவர் நம்மளை பார்த்துப்பாருன்னு நினைச்சிருக்கலாம். இப்ப இயேசு சொல்றாரு, மகனே நீ அறகுறையா விடுதலையாக்கப்படல, உன்னை நான் முழுவதுமா விடுதலையாக்கிட்டேன், நீ வெற்றி அடைந்து விட்டாய், இனி ஒருபோதும் பிசாசின் தாக்குதல் உன் மேல வரவே வராது அப்படின்றதுக்கு அடையாளமாக தான் போ சொல்றாரு. அப்ப அவன் என்ன பண்றான், தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி அப்படின்னா டெக்கப்போலிஸ் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, அப்படின்னா 10 சிட்டிஸ்ன்னு அர்த்தம். டெக்கா அப்படின்னா கிரேக்க மொழியில 10ன்னு அர்த்தம். 10 பட்டணங்கள், சுற்றி இருக்கிற 10 பட்டணங்களுக்கு போய் அவன் சாட்சியை அறிவித்ததை பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கணும். அங்க பிசாசு வேண்டின பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். இங்க வந்து இந்த மனுஷன் இயேசு கூட வரேன் அப்படின்னு சொன்ன போது ஜெபத்தை கேட்கவில்லை. என்னடா இது, அங்க ஜெபத்தை கேட்டாரு, இங்க ஜெபத்தை கேட்கல. அப்ப ஜெபத்தை கேட்டவங்க கிட்ட தான் தேவன் இருக்கிறாரு, ஜெபத்தை கேட்காதவங்க கிட்ட தேவன் இல்லை நம்ம நினைக்க கூடாது. ஏன் அப்படின்னா, சில வேளைகளிலே தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, தன்னுடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக சில காரியங்களை அவர் செய்யாமல் இருப்பார். அது அவருடைய சித்தம். அது நம்ம யோசிக்கலாம், இந்த அற்புதம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில நடக்கல, இந்த விஷயம் ஏன் நடக்கவே இல்லை, நான் ஜெபம் பண்ணி ஏசப்பா ஏன் கேட்கல அப்படின்னு நினைப்போம். அது தேவனுடைய நாம மகிமைக்கென்று அவர் சில நாட்கள் தாண்டி செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லாட்டா தேவன் வேறு ஒரு பாதையை அவர் வைத்திருப்பார். நம்ம கூட சில வேளையில சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் பாருங்களேன், நமக்கு ஆப்போசிட்டா நடந்துரும். நமக்கு ரொம்ப கோபமா இருக்கும், முறுமுறுப்போம். என்ன ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்கவே மாட்டேங்கிறீங்க, நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, அந்த துன்மார்க்க செழித்து அவன் நல்லா உயர்ந்துட்டே போறான், அவன் ஜெபத்தெல்லாம் கேட்குறீங்க, என் ஜெபத்தை கேட்கவே மாட்டேங்கிறீங்களேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா சில ஆண்டுகள் கழித்து நம்முடைய கண்களை திறக்க வைப்பார். இந்த காரியத்துக்கு தான் மகளே நான் அதை செய்யல, இந்த காரியத்துக்கு தான் மகனே அதை நான் செய்யாம தடுத்து வச்சிருந்தேன், இப்ப புரியுதா உனக்கு, எதுக்காக நான் அப்ப இதை உனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அப்படின்றத விளங்க வைப்பார். ஆனா ஒரு நாளும் அந்த முதல் ஜெபமா நம்ம ஜெபம் மாறிடக்கூடாது. அர்ப்பணிக்காத ஒரு நபராக பிசாசை போல ஜெபிப்போம் என்று சொன்னால் ஒருவேளை அந்த ஜெபம் கேட்கப்படும், ஆனா நம்ம பிசாசா தான் இருக்க முடியும், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். ஆகவே இந்த 2வது கேட்டகரிக்கு வந்துருவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார்னா அவர் நாம மகிமைக்கென்று அதை செய்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாதான் நடைபெறும். தீமையை கூட நன்மையா மாற்றுகிறவர் தான் நம்முடைய தேவன். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை நீங்க உங்களால பார்க்க முடியும். இல்ல ஆண்டவரே இப்படி நடக்காது ஆண்டவரே, என்ன ஆண்டவரே அப்படின்னு நம்ம முறுமுறுத்துக்கிட்டே இருந்தோம்னா நடக்கவே நடக்காது. சரிங்களா? இன்னைக்கு நம்ம இதன் மூலமா கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஒருவேளை இந்த பிசாசின் ஆதிக்கம் கட்டப்பட்டிருக்கிற நிலை, விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருக்கிற நிலை, நம்ம ஆண்டவருக்காக எதுவும் பிரயாசப்பட முடியாம கட்டப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு விடுதலைக்காக கேளுங்கள். ஆண்டவர் உங்களை விடுவிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். உங்க கட்டுகளிலிருந்து அவர் விடுவிப்பார். ஒருவேளை உங்க குடும்பத்தின் ஜனங்கள் இப்படி விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருக்கிறாங்களா? பிசாசின் ஆதிக்கம் இருக்கிறதா? அவர்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களையும் விடுவித்து அவர்களை நல்ல மனிதர்களாக, அவரை பின்பற்றுகிற மனிதர்களாக, இந்த மனுஷன் எப்படி போய் பல பட்டணங்களுக்கு போய் இயேசுவை குறித்து அறிவித்தானோ அதை போன்ற ஒரு நபராக உங்களையும் உங்க குடும்பத்தையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப இந்த அற்புதத்துல இருந்து இவ்வளவு காரியங்களை நம்ம படித்திருக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள்.
இப்ப இந்த காரியத்தை நம்ம கவனிக்கணும். அந்த ஊர்ல இயேசு அற்புதம் செஞ்சு அவங்களுக்கு அந்த பன்றிகள் எல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்த உடனே கோவத்துல இயேசுவை அந்த ஊழியத்தை செய்யக்கூடாதுன்னு துரத்திட்டாங்க. இயேசு சோர்ந்து போயிரல. ஐயையோ, நம்ம ஊழியத்துல ஒரு பெரிய அடி விழுந்துருச்சே, இந்த ஜனங்கள்லாம் நம்மளை புரிஞ்சுக்காம துரத்திட்டாங்களே அப்படின்னு நினைக்கல. இந்த இடத்துல பாருங்க, அடுத்த கரைக்கு வராரு. அங்க ஆண்டவர் இவருக்காக ஒரு திரள் கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். தேவ திட்டத்தின்படி ஒருவர் ஊழியம் செய்வாரானால், தேவ திட்டத்தின்படி ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவாரானால், ஒரு கதவு அடையும் போது இன்னொரு கதவை கர்த்தர் திறந்து வைப்பார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு நாள் பூட்டுகிறவர் அல்ல. பூட்டிட்டாருன்னா அந்த கதவு நமக்கு வேணான்னு நினைக்கிறாரு. அங்க போகாத மகளே, அங்க உனக்கு தீமையான காரியம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு அவர் பூட்டிட்டாரு. நமக்கு கோபம் வரும். ஏன்னா நம்ம என்ன யோசிப்போம்னா, ஒரு ஜெபம் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன ஆன்சர் வேணுமோ அந்த ஆன்சரை தான் இயேசு கொடுக்கணும்னு நினைச்சு ஜெபிப்போம். அந்த ஆன்சருக்கு மாறாக ஆண்டவர் ஆன்சர் பண்ணிட்டாருன்னா நமக்கு கோபம் வந்துடும். ஆனா இதன் மூலமாக நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இயேசு இந்த பூமிக்கு வந்தது தேவனுடைய திட்டம். அவர் ஊழியம் செய்யது தேவனுடைய திட்டம். ஒரு வழியை பிசாசு அடைச்சு பார்த்தான். இயேசு சோர்ந்து போல அக்கறைக்கு வந்துட்டாரு. இங்க ஒரு பெரிய கூட்டம் அவருக்காக காத்திருந்ததை பார்க்கலாம். தொடர்ந்து வாசிப்போம் 22 இருந்து. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இங்க போட்டிருக்கு ஜெப ஆலய தலைவன். இவன் யார்? நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். தேவாலயம் ஒன்றுதான், அது எருசலேம்ல இருந்துச்சு. ஜெப ஆலயங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் உண்டு. நாசரேத்துல ஜெப ஆலயங்கள் உண்டு, கப்பர்நகூம்ல உண்டு. ஒவ்வொரு பட்டணத்திற்கும் யூதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த குட்டி குட்டி வீட்டு சபைகள் போல ஜெப ஆலயங்கள் இருந்துச்சு. அப்ப இந்த ஜெப ஆலயங்களை இந்த ஜெப ஆலய தலைவர்கள் பொறுப்பாக இருப்பார்கள். இவங்க ஒரு பாஸ்டர் மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த ஜெப ஆலயத்தை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. நல்லா சுத்தமாக வைத்து கொள்வார்கள். ஒருவேளை கரண்ட் இருந்துன்னா கரண்ட் கட்டுவாங்க. யாரெல்லாம் இந்த வாரத்துல அந்த ஓய்வு நாள்ல போதனை கொடுக்கணும், யார் பாட்டு நடத்தணும், யார் என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கணும், இதெல்லாம் யார் நியமிப்பது? இந்த ஜெப ஆலய தலைவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய பெயர் யவீரு என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இவனுடைய மகளுக்கு ஒரு வியாதி. அந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி. இப்ப இயேசுவின் நாட்கள்ல ஏராளமான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆனா ஒரு கூட்டம் இயேசுவை கடுமையாக எதிர்த்தது. அது என்ன அப்படின்னா, யூத மத போதகர்கள், வேத பாரகர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், அந்த ரிலீஜியஸ் பீப்புள் எல்லாருமே இயேசுவை வெறுத்தார்கள். ஒரு சிலர் மட்டும் இயேசுவை செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க. ஒருவேளை இவர்தான் மேசியாவோ என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட கூட்டத்துல இந்த ஜெப ஆலய தலைவனாகி யவீர் இருந்திருக்க கூடும். அதனாலதான் ஒரு பிரச்சனை வந்த உடனே இயேசுவை நம்பி அவன் இயேசு கிட்ட சுகம் கிடைக்கும்னு விசுவாசித்து தன்னுடைய மகளுக்காக வர்றதை பார்க்கலாம். பாருங்களேன். இப்ப இந்த இடத்துல வரும் பொழுது இந்த யவீரு எப்படி வரானா, இயேசு கிட்ட வந்து அவர் பாதத்தில் விழுந்து, அப்படின்னா என்னது, அவரை பணிந்து கொண்டு கெஞ்சி, எப்படியாவது என்னுடைய மகளை பிழைக்க வைங்க போதகரே, நீர் வந்து கைகளை வச்சிங்கன்னா போதும், அவள் பிழைப்பாள். நிறைய வேளையில மருத்துவமனையில சில ரொம்ப சீரியஸான நபர்களை நம்ம அட்மிஷன் போட்டுட்டு அவங்கள ஐசியூ கொண்டு போயிடுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? டாக்டர்ஸ் கிட்ட போய் எப்படியாச்சும் இந்த நபரை நீங்கள் காப்பாற்றி விட வேண்டும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், நான் தரேன் டாக்டர், இவங்களை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லி சிலர் என்ன பண்ணிடுவாங்க. சிலர் கால்களில் கூட மருத்துவர் காலில் விழுவாங்கல்ல, எப்படியாவது சுகம் கிடைக்கணும்னு. அது மாதிரி இங்க யவீரு என்ன பண்றாரு, இயேசுவின் பாதத்திலே விசுவாசத்தோடு கூட அவர் விழுகிறதை பார்க்கலாம். இங்க நம்ம பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீர் வந்து என் மகள் மேல கைய வச்சா அவ பிழைப்பா. ஒரு அற்புதத்தை வேதாகமம் சொல்லுகிறதுல நம்ம கூட தியானிச்சிருக்கிறோம். 100க்கு அதிபதியுடைய
அந்த வேலைக்காரன் திடீரென்று சொல்லி மரண அவஸ்தையோடு கூட இருக்கிறான். நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, போதகரே, ரபி, நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல. நீர் என்ன அதிகாரத்தில் இருக்கிறீர் என்று எனக்கு உம்மை பற்றி தெரியும். நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஜெப ஆலய தலைவன், நியாயப்பிரமாணம் அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா அவனுக்கு இருந்த விசுவாசம் என்னன்னா, இயேசு மேல விசுவாசம் இருந்துச்சுதான். ஆனா எப்படிப்பட்ட விசுவாசம்? நீர் வந்து என் பிள்ளை மேல கை வச்சா சுகம் ஆகும் அப்படின்ற விசுவாசம். இங்க இயேசு சொல்ல, என்ன நீ ஜெப ஆலய தலைவன்னு சொல்லிக்கிற? அந்த நூற்றுக்கு அதிபதியை பாரு, அவன் ஒரு புறஜாதியான். அவன் என்ன சொல்றான்? என்னுடைய அதிகாரத்தை அவ்வளோ மதிச்சு, நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கன்னு அவ்வளோ விசுவாசமா சொன்னானே, உனக்கு எங்கடா விசுவாசம் போச்சுன்னு கேட்கல. அவரவருடைய விசுவாசத்தை இயேசு கனப்படுத்துகிறார். சிலருக்கு ரொம்ப விசுவாசம் இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்கும். ஒரு விசுவாசத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? உதாசீனப்படுத்த மாட்டார். நூற்றுக்கு அதிபதிக்கு சொன்ன மாத்திரத்திலே வீட்டில் அற்புதம் நடந்துருச்சு. அவன் விசுவாசத்தையும் கனப்படுத்தி அப்ரிஷியேட் பண்ணார்தான். எவிருவின் விசுவாசத்தையும் அவர் கனவீனப்படுத்தவில்லை. அவனுடைய விசுவாசத்தையும் ஏற்றுக்கொண்டு அவன் கூட புறப்படுகிறதை பார்க்கலாம். என்ன நடக்குது பார்க்கலாமா? மார்க்கு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, அதை வாசிக்கலாம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து சந்திக்கிறாள். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25 வாசிக்கும்போது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தாள். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த சம்பவத்தை இயேசு யவீரு கூட போறதுக்கு முன்னாலே செய்யறத பார்க்கலாம். இப்ப உதாரணமா பாருங்களேன், நம்ம டாக்டர்கிட்ட போய் சொல்றோம், சீக்கிரமா போய் அந்த பேஷண்ட், எங்களுடைய உற்றார் உறவினர், இவரை போய் பாருங்க, ட்ரீட்மெண்ட் கொடுங்க, எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சி அழுதுட்டு இருக்கிறோம். அந்த டைம்ல பார்த்து ஒரு கேஸ் வருது அவர்கிட்ட, ஒரு பேஷண்ட்டை தூக்கிட்டு வராங்க. அங்க போய் அவர் பார்க்க முற்பட்டா நம்ம சொல்லுவோம், டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், அங்க கொஞ்சம் போய் ஃபர்ஸ்ட் பாத்துருங்க டாக்டர், அதுக்கு பிறகு இதை பாருங்க டாக்டர், அவங்களுக்கு உயிர் போயிரும் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு நம்ம கெஞ்சுவோம். எவீருடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? ஏன் இந்த இயேசு இப்படி டிலே பண்ணிட்டு இருக்கிறாரு? கூட்டம் வேற நிறைய நெருக்குது, எப்படிதான் போய் நம்ம சேருவோமோ, நம்முடைய மகள் வேற ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா, ஏதாவது ஒன்று அவளுக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இப்படிலாம் பல காரியம் அவளுக்குள்ள ஓடிட்டு இருந்திருக்கும். இந்த சமயத்துல இயேசு இங்க நின்று அவள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். இவளுடைய பிரச்சனை என்ன? இவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. யூத கலாச்சாரத்துல இந்த மாதவிடாய் பெண்களுக்கு வந்தாலே அவர்கள் தீட்டுள்ளவர்கள் என்று சொல்லி கருதப்பட்டது. அவர்களால் சமுதாயத்திற்குள் வர முடியாது, ஜெப ஆலயத்திற்கு போக முடியாது, எந்த நல்ல காரியங்களிலும் ஈடுபட முடியாது. அவர்கள் அந்த நாட்கள் வரைக்கும் அவர்கள் தனித்துதான் இருக்க வேண்டும். அப்ப இந்த ஸ்திரீயை குறித்து போடப்பட்டிருக்கிறது, 3 நாள் இல்ல, 5 நாள் இல்ல, 7 நாட்கள் அல்ல, 1 மாதம் அல்ல, 1 வருடம் அல்ல, 12 வருடமாக இந்த உதரத்தின் ஊரலால் அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். வேதம் சொல்லுகிறதுல, இதனால அவள் பல வைத்தியங்களை கூட பார்த்துட்டாளாம், நிறைய செலவு செஞ்சுட்டா. அந்த நாட்கள்ல
யூத கலாச்சாரத்துல நிறைய வைத்தியங்கள் கூட இருந்துச்சு. வெங்காயம், இந்த ஒலிவ எண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்தி அவர்கள் ஒரு தைலம் மாதிரி செஞ்சு இந்த வியாதிக்கு அவர்கள் மருத்துவம் பார்த்தார்கள். ஆனால் அப்ப கூட என்ன பண்ணல, அவளுக்கு அதுல இருந்து சுகம் கிடைக்கல. நிறைய பேரை அவ போய் டாக்டர்ஸ் பார்த்துருக்கிறா. அதென்ன போட்டிருக்கு, பல காரியங்களை செலவு செஞ்சிருக்கிறா. அதனால அவளுடைய எல்லா சொத்துக்களையும் இழந்தா. அப்ப பணக்கார ஸ்திரீவ. ஆனா இப்ப எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு நிலை சரித்திரத்துல போடப்பட்டிருக்கிறது. இப்படி யாராவது ஒருவர் இப்படிப்பட்ட வியாதியோடு இருந்தால் கணவன் விவாகரத்து செய்து விடுவானாம். அப்ப இவளுமே அந்த கண்டிஷன்ல தான் இருந்திருப்பா. ஊரால், கணவனால், பிள்ளைகளால், சமுதாயத்தால், ஏன் ஜெப ஆலயம் சொல்லும் போது மதத்தால் கூட தள்ளி வைக்கப்பட்டிருந்தாள். ஊருக்குள்ளேயே வரக்கூடாது அவ. அதனாலதான் இயேசுகிட்ட டைரக்டா வந்து, இயேசுவே எனக்கு இந்த அற்புதம் வேணும்னு கேட்கல. ஏன்னா யாராவது பார்த்தாங்கன்னா அவளை தீட்டுன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாங்க. இவ ரகசியமா வரா. எப்படியாச்சும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த இயேசு எனக்கு சுகம் கொடுக்க முடியும். ஆனா இப்ப இயேசுவை போய் இவ தொட முடியாது தானே. தொட்டா அவரும் தீட்டா மாறிடுவார்ல. இவளும் ஒரு யூத பெண்மணி தானே. அதனால இப்ப ஒரு யோசனை செய்யறா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மட்டும் தொட்டுடலாம். யூதர்கள் அன்றைக்கு ஒரு அங்கி மாதிரி போட்டிருப்பாங்க, அதுக்கு மேல ஒரு ஷால் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஷால்ல தொங்கல்கள் இருக்கும். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எல்லா யூதர்களும் அவங்க அந்த துணியில வந்து தொங்கல், வஸ்திரத்துல தொங்கல்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் நியாயப்பிரமாணமாவே கொடுத்திருக்கிறாரு. அந்த தொங்கல்களை நீங்க பார்க்கும் பொழுது நான் கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகள் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குன்னு சொல்றாரு. அப்ப ஒரு யூத குடிமகனாக இயேசுவும் அப்படிப்பட்ட தொங்கலை போட்டிருந்திருப்பாரு. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கயர் மாதிரி தொங்குது பாருங்களேன், அந்த தொங்கலை போய் தொட்ட உடனே எனக்கு சுகம் கிடைக்கும்னு அவ ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸா ஒரு பிலீஃப், ஒரு நம்பிக்கையை வச்சு போறா. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அங்க அவளுக்கு அற்புதம் கிடைக்குது. அதுல வல்லமை இருந்துச்சா இல்லையா, இனி இருக்க போதா அப்படிலாம் கேள்வி கிடையாது. அவளுடைய விசுவாசத்தினாலதான் அது நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம அதையே எடுத்து இப்ப அப்ளை பண்ணக்கூடாது. இப்ப ஒருவேளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா திடீர்னு ஒருத்தர் எப்படி ஆரம்பிச்சிருவாங்கன்னா, வஸ்திரத்தின் ஓரத்தின் ஊழியங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு மினிஸ்ட்ரி, இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. அப்படி கிடையாது. இப்ப பேதுரு, பவுல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேதுருவை பார்க்கும்பொழுது அவருடைய நிழல் படும்படியா செஞ்சாங்களாம். குருமால்களையும் கச்சைகளையும் தூக்கி போட்டாங்களாம், அப்ப சுகம் கிடைச்சுதான். இப்படி நிறைய அற்புதங்கள்லாம் நடந்ததுதான். அது மாதிரி பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கூட நிறைய அற்புதங்கள் நடந்ததை நம்ம சாட்சிகளாக கேள்விப்பட்டிருப்போம். ஆண்டருடைய வல்லமை தான் முக்கியமே தவிர எப்படி அது நடந்தது என்பது முக்கியம் கிடையாது. இன்னைக்கு கூட நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கும் பொழுது ஜெப எண்ணெய் ஒரு பிசினஸாவே மாறிடுச்சு, அப்புறம் ஜெப துணிகள் ஒரு பிசினஸா மாறிடுச்சு. இப்படி நிறைய நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இயேசு சொல்றார் வந்து, யார் என்ன தொட்டது? எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, யார் தொட்டது அப்படின்னு சீஷர்கள் கேட்குறாங்க. இயேசு சொல்றாரு, எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன். இந்த ஒரே ஒரு அற்புதத்துல தான் இயேசு எப்படி அற்புதம் செய்வாரு அப்படின்றத விளக்கமா சொல்லியிருக்கு பாருங்களேன். எல்லா அற்புதத்துலையும் இதான் நடக்கும். அவருக்குள்ள இருந்த வல்லமை அந்த வியாதியஸ்தர்கள் மேல போகும், அப்ப அங்க விடுதலை உண்டாகும். அவருக்குள்ள இருக்கிற வல்லமை பிசாசு பிடிச்சவன் மேல போன உடனே அவங்க விடுதலை ஆவாங்க. அதான் நடக்கும் ஆக்சுவலா. ஆனா இந்த இடத்துல தான் விளக்கமா சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதை நான் உணர்றேனே. அப்ப அந்த ஸ்திரீ என்ன பண்றா, விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிட்டு முன்னாடி வரா. அப்ப இயேசு சொல்றாரு, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அப்ப இந்த இடத்துல இயேசு வந்து மகளே, டாட்டர் அப்படின்னு அழைக்கிறார். ஒரு பாராட்டை தெரிவிக்கிறார். என்னடா இது, ஆண்டவர் வந்து இவளே மறைஞ்சு மறைஞ்சு வந்தா, இப்படி பப்ளிசிட்டி பண்ணிட்டாரே, அவளுக்கு எவ்வளோ ஒரு எம்பாரசிங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இயேசு வந்து இவளுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை இங்கே கொடுக்கிறார். நீங்க எல்லாம் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல அவள் தீட்டுள்ளவள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அவ சுகம் பெற்றுக்கொண்டாள், பரிபூர்ண சுகம் அடைந்து விட்டாள். இனி அவளும் உங்க கூட சமுதாயத்துல வாழ முடியும் அப்படின்றதுக்கு தான் அவர் சொல்றாரு, மகளே, என் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதுனால இல்ல மகளே, உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றியது,
நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இத்தனை நாளா நீ அழுதுட்டு இருந்தியே, இந்த பலவீனத்தினால நீ வேதனைப்பட்டுட்டு இருந்தியே, இனிமேல் நீ சந்தோஷமா வாழு மகளே என்பதை அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில கூட அநேக வேளையில பல ஆண்டுகளாக ஒருவேளை வேதனையோடு கூட இருக்கலாம். அநேகரால வேதனைப்படுத்தப்பட்டவர்களாக, காயப்பட்டவர்களாக நம்ம இருக்கலாம். நீங்க அன்னைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசித்தது போல, ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிறதான இந்த வேளையிலேயே நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய வேதனை இன்றோடு கூட அது முடிவடைய போகிறது, அது முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறது. ஆண்டவர் அப்படியாக அந்த அற்புதத்தை செய்து அங்கே நிறைவேற்றினதை பார்க்கலாம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த யவீருக்கு பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுட்டே இருந்திருக்கும். ஐயோ, இந்த இவ்வளோ பெரிய மனுஷன், இவரை துரிதப்படுத்தவும் முடியலையே, என்ன செய்யன்னு தெரியலையே, இவர் டிலே பண்ணிட்டே இருக்கிறாரே, எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு, ஏதோ சரிய அந்த லேடிக்கு சுகம் வேணும்னா சுகம் கொடுத்து டக்குன்னு வர வேண்டியதானே, மகளேங்கிறாரு, வேதனை நீங்கி சுகமாயிரு, தொட்டது யார், இப்படி போட்டு நேரத்தை வளவளன்னு வளர்த்திக்கிட்டே இருக்காரே அப்படின்னு பக்கு பக்குன்னு இருந்திருக்கும். ஆனால் அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனுக்கு என்ன தோன்றி இருக்கும்? போச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என் ஊர்ல இருந்து இங்க வந்து இவரை நம்பி விசுவாசித்ததெல்லாம் போதும், அதான் செத்துட்டாலே, இனிமேல் இவரை நம்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் வேகமா போகல, அப்படியே பரிதாபமா பார்த்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இயேசு ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, எதற்காக ஆண்டவர் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் கொடுத்தார் தெரியுமா? வரவழியில இயேசுவுக்கு யவீரு வந்து கேட்ட உடனேயே தெரிஞ்சிருச்சு, இந்த மகள் இவர் போய் சேரதுக்கு முன்னாடியே செத்து போயிருவா, மரணம் அடைஞ்சிருவான்னு தெரியும். என்னுடைய போதகர் வந்து அவள் மேல் கை வைத்தால் பிழைப்பாள். அப்ப இவனுடைய விசுவாசத்தை அவர் பலப்படுத்த, அதிகரிக்க போற வழியிலேயே ஒரு அற்புதத்தை செய்யறாரு. சொல்றாரு, 12 வருஷமா டாக்டர்ஸால கைவிடப்பட்ட அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்குள்ள வல்லமை போச்சே, எவீரும் நல்லா பார்த்துக்கோ. அப்ப கண்டிப்பா உன்னுடைய மகளுடைய செத்த சரீரத்தையும் இதே வல்லமை உயிர்ப்பிக்க வைக்க முடியும், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொல்றார். இதை கேட்ட உடனே அவன் தைரியம் கொண்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வாசிக்கலாம். 37ஆம் வசனம். பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவளையும் கண்டு, இப்ப என்ன பண்றாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்க 3 பேரையும் மட்டும் உள்ள கூட்டிட்டு போறாரு. அப்புறம் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுக்குள்ள வராரு. வந்து மீதி சீஷர்லாம் வெளியே நில்லுங்கப்பான்னு சொல்லிடுறாரு. உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? புலம்பி அழுதுட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இந்த சின்ன வயசுல இப்படி செத்து போயிட்டாலே, என்ன பண்றது அப்படின்னு அழுது புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. இந்த நாட்கள்ல நம்ம தமிழ் கலாச்சாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கிராமங்கள் எல்லாம் போனீங்கன்னா ஒப்பாரி பாட்டு பாடுறதுக்குன்னு சில லேடிஸ் இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு மரணம் நடந்துருச்சுன்னா இவங்களை கூப்பிடுவாங்க. காசு கொடுத்து அவங்கள வந்து ஒப்பாரி பாட்டு பாட வைப்பாங்க. இவங்களுக்கும் அந்த செத்து போனவங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது, கவலை கூட இருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த டெட் பாடி முன்னாடி வந்துட்டு, ஐயோ ராசா போயிட்டியேன்னு மார்பிள் அடித்து கொண்டு புலம்பி புலம்பி ஒருவரோடு அழுது கொண்டிருப்பாங்க. அது மாதிரி இயேசுவின் நாட்கள்லையும் இந்த நமக்கு பாருங்களேன், நல்லா கொட்டுலாம் அடிச்சுட்டு ஒரு சாவு வீட்டில் என்ன பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி பயங்கர இங்கே அமக்கலம் பண்ணி அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. இவங்கள கொஞ்சம் யோசிங்களேன். இவங்களுக்கு யாராவது செத்தாதான் வருமானம். அந்த செத்து போன வீட்டுக்கு தான் இழப்பே தவிர இந்த நபர்களுக்கு தொழிலே இதுதான். ஒரு கொஞ்ச நாளா யாருமே செத்தே போலன்னா இவங்க யோசிப்பாங்க, ஐயோ வருமானமே கிடைக்கலையே, யாரும் செத்து போவே மாட்டேங்கிறாங்க, செத்து போனாதான் நாங்கள் போய் கொட்டுலாம் அடிச்சு நல்லா புலம்பெல்லாம் முடியும். இப்போ உதாரணமா இப்போ கல்லறை வெட்டுறவங்கலாம் பார்த்துக்கோங்களேன். கல்லறை வெட்டுறவங்களுக்கு எந்த ஒரு சாவுமே அங்கே வரலன்னா அவங்க வெட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க? சே, நம்ம ஊரில் ஒருத்தன் கூட சாவ மாட்டேங்கிறான் பாரு. நம்ம உடனே சொல்லுவோம், என்னடா இது இப்படி சொல்ற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவனுக்கு என்ன அப்படின்னா, ஒருத்தர் செத்து போனாதான் அவனுக்கு அது பணம், அவனுக்கு பணம் கிடைக்கும்.
அந்த நிலை தான் இந்த இடத்துல. இப்ப அவங்கள்ட்ட போய் இவ சாகலன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு கோவம் வந்துரும்ல. எங்களுக்கு வந்த ஒரு வருமானத்தையும் நீ கெடுத்துருவ போல இருக்குன்னு. அதனால என்ன பண்றாரு ஆண்டவர்? உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து. இப்ப என்ன பண்றாரு? அங்க கூடியிருந்து அழுது கொண்டிருந்த எல்லாரையும் வெளியே அனுப்புறாரு. இப்ப ஒரு காரியத்தை சொல்றாரு. இவ தூங்கிட்டு தான் இருக்கிறா, இவ செத்து போலன்னு உடனே அவங்களுக்கெல்லாம் கிண்டலா இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம்ல. யாராவது செத்து போனவங்க உயிரோட எழும்பி இருக்கிறாங்களா? இல்லைல்ல. அப்ப அவங்களால நம்பவே முடியல. இவனுக்கு ஏதோ நட்டுக்கிட்டு கலந்து போச்சு போல அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சுக்கிட்டே வெளியில போறாங்க. இப்ப யார உள்ள கூட்டிட்டு போறாரு? ஏற்கனவே பேதுரு, யோவான், யாக்கோபு செட் பண்ணிட்டாரு. இப்ப பிள்ளையினுடைய தாய் தகப்பன். ஏன் அப்படின்னா தகப்பன் தான் விசுவாசத்தோடு கூட என்ன பண்ணாரு? இயேசு சுகப்படுத்துவார், தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுவார்னு வந்தாங்க. அப்ப அவருக்கு கண்டிப்பா நம்பிக்கை, விசுவாசம் இருக்கும். தாய்க்கும் ரொம்ப ஆசையா இருக்கும். ஐயோ, நான் பெற்ற பிள்ளையாச்சே, இவள் செத்து போயிட்டாளே, இவளை எப்படியாவது இயேசு சுகப்படுத்தணும் அப்படின்ற விசுவாசம் நிச்சயமா அந்த தாய்க்கும் இருக்கும். அப்ப இந்த 2 பேர், விசுவாசம் நிறைந்த இந்த 2 பேரையும், தன்னோடு கூட நெருங்கி இருந்த அந்த வட்டத்திற்குள்ள இருந்த அந்த யோவான், யாக்கோபு, பேதுரு, இவர்களை மட்டும் இயேசு உள்ள கூட்டிட்டு போய் அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இப்ப என்ன செய்யறாரு இயேசு? தலித்தாகுமி. தலித்தாகுமின்றது ஒரு அராமிய சொல். அது அர்த்தம் என்ன போடப்பட்டிருக்கிறது? சிறு பெண்ணே எழுந்துரு. நம்ம ஒருத்தரை தூக்கத்துல இருந்தே எழுப்ப முடியாது. தூக்கத்துல எழும்புனா திரும்பி நல்லா பெட்ஷீட் போட்டு தூங்குவாங்க, இல்லைன்னா தூங்குற மாதிரி நடிப்பாங்க. ஒரு பழமொழியே இருக்குல்ல, தூங்குறவங்கள எழுப்பிடலாம், தூங்குறது மாதிரி நடிக்கிறவங்கள என்ன பண்ண முடியாது? எழுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் எப்படி ஒரு தூங்கிட்டு இருந்த ஒரு நபரை எழுப்புற மாதிரி, அவருடைய வல்லமையை பாருங்களேன். சிறு பெண்ணே எழுந்துரு அப்படின்னு சொல்லும் போது உடனே அவள் எழுந்துட்டாளாம். சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தாள். எழுந்து நடந்தாள். அப்படியே பெட்ல உருண்டுட்டு இல்ல, உடனே ஆக்ஷன். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஒரு விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். விசுவாசம் இல்லாம இயேசுவால அற்புதமே செய்ய முடியாது. இயேசு ஒரு முறை நாசரேத் அப்படின்ற ஊருக்கு போறாரு. அங்க அவருடைய இனத்தாரெல்லாம் விசுவாசிக்கவே இல்லை. இவன் தச்சனுடைய மகன் தானே, அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அடுத்த அதிகாரங்கள்ல நம்ம வாசிப்போம். அப்ப இயேசு அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அநேக அற்புதங்களை செய்யக்கூடாம அந்த இடத்த விட்டே போயிட்டாராம். அப்ப இப்ப இந்த இடத்துல விசுவாசம் இல்லாதவர்கள் வச்சு அவரால் அற்புதம் செய்ய முடியாது. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க அப்பதான் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. செத்து போன அந்த பிள்ளைய உயிரோட எழுப்பியிருக்கிறாரு. அவருக்கு என்ன சொல்றாரு? இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க. அதான் இயேசு. இயேசு எப்பவுமே அந்த ப்ராபகேண்டாவை விரும்பவே மாட்டார். இப்ப என்ன சொல்றாரு இயேசு? உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். ரொம்ப நேரமா அவ சாப்பிடாம இருக்கா. முதல்ல அவள் சரீரத்துல நல்ல பலன் தாங்க, முதல்ல சாப்பாடு கொடுங்க, அவளை நல்லா பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறத பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நம்ம மார்க் 5ஆம் அதிகாரம் முழுசா படிச்சிட்டோம். 3 அற்புதங்களை படிச்சிருக்கிறோம். முதல்ல என்னது? அந்த லேகியோன், நிறைய பிசாசு ஒரு மனுஷனை ஆட்கொண்டிருந்தான். கர்த்தர் எப்படி அதை விடுதலை ஆக்கினாரு, அதுல இருந்து என்ன கற்றுக்கொண்டோன்னு நிறைய பார்த்தோம். 2வதாக யவீருவினுடைய அந்த மகள் மரண வேதனை அடையும் பொழுதே இடையில ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டாரு. ஏன் அப்படி செஞ்சாருன்னு நான் சொன்னேன். யவீருடைய விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவதற்காக பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் அந்த பெரும்பாடை நீக்கி அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, செத்துப்போன யவீருவின் மகளை அவர் உயிரோடு கூட எழுப்புகிறார். ஸோ இதை நீங்க தியானிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாகவே நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவாராங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நாங்கள் பலவித கட்டுகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்போமானால், இந்த மாலை வேளையில வாழ்க்கையில இருக்க கட்டுகளை ஒரு நிமிஷத்திலே நம்முடைய வல்லமை தகர்த்து போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
வியாதியோடு இருப்போமானால், மரண அவஸ்தையோடு இருப்போமானால், இந்த வேளையிலே உம்முடைய வல்லமையானது எங்களுடைய சரீரத்துக்குள்ள பாய்ந்து சென்று சுகப்படுத்தட்டும் ஆண்டவரே. செத்துப்போன சரீர உறுப்புகளை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதனுடைய தலைப்பு என்ன? அதிகாரம் 5. இயேசு தனது அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த அதிகாரத்துல 3 அற்புதங்கள் மட்டும் தான் இருக்குது. இப்ப இந்த மனுஷன் எங்க இருந்தான்னு அந்த ஆவி வந்து அவனை அப்படி ஆட்கொண்டிருந்ததை பார்க்கலாம். பிசாசுக்கு நல்ல இறையியல் தெரிஞ்சிருக்குது. பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனாலதான் அவன் அடிமையாக மாறுகிறான். இயேசு இங்க ஏன் பெயர் கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த நாட்கள்ல லேகியோன் அப்படின்னா அசுத்த ஆவி உள்ள மனுஷனை இயேசு விடுதலையாக்கினார் தானே, உண்மைதான். ஆனால் ஏன் பன்றிகளை அழித்துதான் விடுதலை கொடுக்க வேண்டுமா? தேவ திட்டத்தின்படி ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவாரானால், ஒரு கதவு அடையும் போது இன்னொரு கதவை கர்த்தர் திறந்து வைப்பாரு. அவருடைய விசுவாசத்தை இயேசு கனப்படுத்துகிறார். இயேசு இங்க நின்னு அவட்ட பேசிட்டு இருக்கிறார். இவளுடைய பிரச்சனை என்ன? அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரே ஒரு அற்புதத்துலதான் இயேசு எப்படி அற்புதம் செய்வாரு அப்படின்றத விளக்கமா சொல்லிட்டு பாருங்களேன். மகளே அப்படின்னு அழைக்கிறார், ஒரு பாராட்டை தெரிவிக்கிறார். எதற்காக ஆண்டவர் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் கொடுத்தார் தெரியுமா? பரவலில. அப்ப இந்த 2 பேர், விசுவாசம் நிறைந்த இந்த 2 பேரையும், தன்னோடு கூட நெருங்கி இருந்த அந்த வட்டத்திற்குள்ள இருந்த அந்த யோவான், யாக்கோபு, பேதுரு, இவர்களை மட்டும் இயேசு உள்ள கூட்டிட்டு போய் அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. உடனே ஆக்ஷன். இயேசுவை விசுவாசிக்கிறவங்க அப்பதான் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.